பெத்த தாய் வெறுக்கிற ஒரே பழக்கம் குடிங்கிறானே வள்ளுவன். குடிக்க விடலாமா? விடவே விடாது. ஆனா இந்த பயிலுவ சொல்றான், குடிச்சாதான் மாமா துன்பத்தை எல்லாம் மறக்க முடியுதுன்னா. ஆனா குடியாரண்ட கேட்டா என்ன சொல்றான், எதை மறக்கணும்னு குடிக்கோமோ அதே தான் நினைவுல இருக்கும். கேடு அது, தொற்றவே கூடாது. ஆனா அதை ஒரு வேள்வி மாதிரி செய்யறானுங்களே. 10 பேர் சேர்ந்து உட்கார்ந்து நடுவில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த பொட்டலமா கார பொட்டமா வச்சிருக்கான். அதுக்கு அதான் சாப்பிடணுமா? நமக்கு என்ன அளவு தெரியும்? அப்புறம் முட்டை ஆமலெட்லாம் வச்சுக்கிறாங்க 8 கிளாஸ் வச்சு. அப்புறம் 3 செட்டு தொட்டு பூமாதேவிக்கு விடுறான். அப்பந்தான் நான் நினைச்சேன், உலகம் குடியார பயலோடாதான் சுத்துது. உலகம் பூரா இருக்கிற குடியார பயல 3 சொட்டு விட்டா உலகம் என்னத்துக்காகும்? நீங்கெல்லாம் விஞ்ஞான ரீதியா சுத்து. அப்புறம் ஒண்ணுல இடிக்கிறான் பாத்தியா வெங்கடேஷ். எங்க அண்ணாச்சி ஒருத்தர் கேட்டார், ஏன் தம்பி இடிக்கிறானுங்கன்னாரு. மொத்தமா காசு போட்டு வாங்கியிருக்கானுங்க, அளவு சரியா இருக்கான்னு குடிக்கிறதுக்கு முன்னாலே டெஸ்ட் பண்றான். ₹1 மேல ஒரு வேலுக்கு அது குடிக்க முடியலையா? அதையும் பார்த்துட்டேனே. குடிக்க முடியுதா? உள்ள தாண்டான். நாத்தம் குடல புடுங்குது. காரை தள்ளி போட்டு. ஆனா 3வது ரவுண்டுல பிரியாணி எங்க இருக்குன்னு தெரியல அவனுக்கு. இவன் அவன்கிட்ட கேட்க, பிரியாணி எங்க? பிரியாணி எங்க? நானும் தானே கேட்க. அவன் கடைசியில் விடிய காலம் அவ்வளவு பேருமே பிரியாணி மேலதான் படுத்திருந்தான். ஒருத்தவங்க கூட தள்ளி. அசிங்கமா இல்ல? அசிங்கம் இல்ல அது. அது பெருமையா பண்றான் ஐயா. இன்னொன்னு சொல்லட்டுமா ஐயா, எனக்கு வருத்தம் ஒண்ணு இல்லை. பணக்காரன் குடிச்சிட்டு போறான் ஐயா, ஏழை தொழிலாளியா 300 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 150 ரூபாய் குடிச்சிடறான். அந்த பொட்ட பிள்ளை என்னையா செய்யும்? குடிச்சிட்டு போறவ சும்மா இருக்கானா ஐயா? அதுக்கு வருஷத்துக்கு ஒரு பிள்ளையும் வேற கொடுத்து தொலைதான். அந்த பிள்ளை எங்கேயா போகும்? 150 ரூபாய் கொடுத்து 9 பிள்ளைக்கு சோறு போங்க, அது எங்க போகும்? அறிவு வேணா? ஏழைகிட்ட சொல்ல, நீ மாட்டிக்காத. இதுல பணக்காரன் குடிக்கிறான்னா வெள்ளைக்காரன் எல்லாம் சொல்லாத. அவன் குடிக்கிறத பாத்தீங்களா? கிளாஸ்ல கீழே இவ்வளவு போல விட்டுருப்பான். அதை 30 தடவை நக்கி நக்கி குடிப்பான். இவன் மொத்தமா தன அடிச்சு ஊர்காய செத்தான். அல்சர் வருமா வராதா? இல்ல நம்மள வேற தயார் பண்ணுவான் நைசா குடிக்கிறதுக்கு. சளி இருக்கோன்னாச்சே சொன்னா கேட்க மாட்டிய. அவன் மருந்து வச்சிருக்கான். என்னலே செய்யணும்னு அண்ணாச்சே கோவப்படக்கூடாது. அவனுக்கு பயம் வந்துடும். இவன் சொல்லும் போதே வாசல்ல நம்மால் கதவை தாப்பா போட்டுருவான். 2 பேர். என்ன அர்த்தம்? அடி உள்ள போகுதுன்னு அர்த்தம். என்ன செய்யணும் சொல்லுமே. கதவை தாப்பா போடுவான் பரமசிவம். அவன் சும்மா போடுதான். சொல்லுங்க என்னாச்சே, சொல்லட்டுமா? என்னாச்சே சொல்லு. எதுக்கு இவ்வளோ பீடிய சொல்லு. என்னாச்சு? நல்ல சூடா வெண்ணெய் எடுத்துக்கிடுங்க. சரி, 2 ounce பிராந்தியை விடுங்க. கப்புன்னு அடிங்க. என்னாச்சு? சளி இறங்கிடும். சளியால இறங்கும். என் புகழ், என் பெருமை, நான் படித்த திருக்குறள், நான் படித்த கம்பராமாயணம், பாரதம் அவ்வளவு இறங்கிருமலே. இதை போய் குடிக்க சொல்லியே. அதில் இன்னொரு பேரை சில பேர் நல்லா இருக்கு. அண்ணாச்சே கோடை காலத்துக்கு நான் ஒரு மருந்து சொல்லட்டுமா? பீர் அடிங்க என்னாச்சு? 1க்கு ஃப்ரீயா போகும் கானே. அதுவரை நான் நம்ம துட்டு கொடுத்து 1க்கு போன மாதிரி சண்டாளப்ப பேயில போவான். இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு சொல்றேன். நம்மளை கெடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டானோ சமூகத்தில். நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணுமா? எதிர்காலமே இந்த பிள்ளைகள் தானம்மா. இவன் தானே எதிர்காலத்தை காப்பாற்றணும். இதுல இருந்தானே விஞ்ஞானிகள் வரப்போறான், இதுல இருந்தானே மருத்துவர்கள் வரப்போறான், இதுல இருந்தானே மகான்கள் வரப்போறான். நல்ல கவனிங்கம்மா. உலகம் முழுவதும் இருக்கிற எத்தனை மேலை நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் இருக்க பூரா ஞானம் வேணும், அமைதி வேணும்னா இந்தியாவுக்கு போனாதான் கிடைக்கும். நம்புறாங்க எல்லோரும் அமர நிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகில் கழிக்கும். ஆமாம், இந்தியா பாரதி சொன்னால எல்லாரும் நம்மளை தானே நம்புறான். ஆனா நம்ம இவ்வளவு சீரழிஞ்சு கிடைக்கிறோமே.